ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: தமிழகத்தில் கள்ளச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அளிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. யுஜிசி தேசிய தகுதித் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 3300 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 8 சுற்றில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு முத்துசாமி, திரு பொன்முடி, திரு ஏவ வேலு ஆகியோர் கலந்து கொண்டனர். காவல்துறை தலைவர் மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கள்ளச்சாராயம் தொடர்பான கண்காணிப்பு பணிகள், தடுப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து திரு மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் குற்றச்செயலில் ஈடுபட்ட 4 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்படுவதாகவும், இந்த ஆணையம் 3 மாத காலத்திற்குள் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாவண்ணம் தடுக்கக்கூடிய பரிந்துரைகளையும் இந்த ஆணையம் வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி உள்துறை முதன்மைச் செயலாளர் மற்றும் காவல்துறை தலைவர் ஆகியோர் 2 தினங்களில் தங்களது அறிக்கையை வழங்குவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை அதிகாரியான ஏடிஎஸ்பி கோமதி தலைமையிலான குழுவினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதனிடையே இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 36ஆக அதிகரித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் நிகழ்ந்த விஷச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்க மாநில அரசு தவறிவிட்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க வலியுறுத்தி ஜூன் 22ஆம் தேதி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதனிடையே எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சிக்கு இன்று நேரில் சென்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிகாரிகளும் அரசு நிர்வாகமும் இந்த கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். திமுக அரசின் ஒட்டுமொத்த நிர்வாக தோல்வியாலும் மெத்தன போக்காலும் கள்ளக்குறிச்சி சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும், இதற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையும் தமிழக அரசும் செயலிழந்துள்ளதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளச்சாராயம் மற்றும் போதைப்பொருள் விற்பனையால் தமிழகமே தள்ளாடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கள்ளச்சாராய விற்பனையை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும், அரசால் நடத்தப்படும் மதுக்கடைகளை படிப்படியாக மூட வேண்டும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். யுஜிசி தேசிய தகுதித் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னதாக இந்த தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக தேசிய இணையதள குற்ற ஆய்வுப் பிரிவு தெரிவித்த கருத்துகளின் அடிப்படையில் இந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்திருந்தது. மீண்டும் புதிதாக தேர்வு நடத்தப்படும் என்றும், அதற்கான அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடத்துக்கு தகுதி பெறுவதற்கும், ஆராய்ச்சி உதவித்தொகை பெறுவதற்கும் தேசிய தேர்வு முகமையால் இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். மாலை 6 மணி அளவில் ஸ்ரீநகரில் நடைபெறும் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சி என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான 84 புதிய வளர்ச்சித் திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் வேளாண் பணிகளை மேம்படுத்தும் வகையில் 1800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார். அரசு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 2000க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகளையும்
விருதையும் திரு நரேந்திர மோடி வழங்குகிறார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி நாளை காலை மணி 6:30க்கு ஸ்ரீநகரில் நடைபெறும் யோகாசன நிகழ்ச்சியில் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். அதன் பின்னர் பொதுமக்களிடம் பிரதமர் உரையாற்றுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்கள், பாரதிய நியாய சங்கிதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா, பாரதிய சாக்ஷிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன. NCRB சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் நேரில் சென்று தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், பொது வாழ்க்கையில் மிகச்சிறந்த பங்களிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அளித்துள்ளதாகவும், அவர் நீண்டகால மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்துடன் வாழ தாம் வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் அர்ப்பணிப்பும் சேவையும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் உத்வேகத்தை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் ஏழை மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டு வருவதையும் அவர் அந்த வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இந்த கூட்டத்தொடரில் மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெறுகின்றன. இன்றைய கூட்டத்தில் மறைந்த முன்னாள் அமைச்சர் R.M. வீரப்பன், அண்மையில் காலமான விக்கிரவாண்டி சட்டப்பேரவை உறுப்பினர் புகழேந்தி உள்ளிட்டோருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி இறந்தவர்களுக்கும் சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் இன்றைய கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. நாளை காலை மீண்டும் சட்டப்பேரவை கூடுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள கடற்படை பயிற்சி நிலையத்தில் பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் திரு சஞ்சய் சேத் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி வளர்மதி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் அமைச்சரை வரவேற்றனர். பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் அளிக்கப்பட்டு வரும் நிதியுதவி தங்களுக்கு பயனளிப்பதாக உள்ளது என்று விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இரு விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் தாங்கள் பயன்பெற்று வருவதாக தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவ வட்டம் வாழைப்பந்தல் கிராமத்திலிருந்து பாபு என்ற விவசாயி பேசுறேங்க. PM கிசான் நிதி உதவி வருடத்துக்கு 6000 கொடுக்குறாங்க. 16 தவணை வாங்கிட்டு 17 தவணை வாங்கியிருக்கேன். ஏர் ஓட்டுறதுக்கோ இல்ல விதை விதைப்புக்கோ விவசாய சம்பந்தமான கருவி வாங்குறதுக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். இப்ப அண்மையில ஒரு 50 சென்ட் வேர்க்கடலை போட போறேன். அதுக்கு கொடை உழவு செய்திருக்கேன். அந்த உழவு பணிக்கு இப்ப அந்த பணத்தை நான் செலவு பண்ண போறேன். விவசாயிகள் வங்கிகள் நேரடியாக வரதுனால எந்தவித இடர்பாடும் கிடையாது. இது சம்பந்தமா பிரதமர் மோடி ஐயாவுக்கு விவசாயிகள் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை தாலுகா வாழைப்பந்தல் கிராம விவசாயி சி. குமார். என்னுடைய விவசாய நிலத்துக்கு இந்த PM கிசான் மூலமா வழங்குற பணம் ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்து இப்ப 17வது தவணை விடுவிச்சுருக்காங்க. பயிர் ஆரம்பிக்கும் போது இருக்கிற நேரத்துல எல்லாம் செலவழிஞ்சிட்டு இடைப்பட்ட நேரத்துல எதனா விவசாயக்காரர்களுக்காக தேவைப்படுற செலவுகளுக்கு இந்த பணம் ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கு. இது எல்லாருக்குமே பயன்படும் நான் நம்புறேன். தமிழக கடலோர பகுதிகளில் சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 8 சுற்றில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. பிரிட்ஜ்டவுனில் இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா எமாலா பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 1-6, 6-2 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹோங் யி ஓங்கை வென்றார். ஸ்பெயின் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே இன்று சீனாவின் ஃபேங்ரென் டியானை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் கள்ளச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அளிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. UGC தேசிய தகுதி தேர்வு முறைகேடு தொடர்பாக CBI விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 3300 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 8 சுற்றில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.